2026ஆம் ஆண்டு நடைபெற்று கொண்டிருக்கின்ற அயலக தமிழர்கள் தின நிகழ்ச்சியில் எங்கள் உயிருக்கு உயிரான அயலக தமிழக உறவுகளே, உலகில் இந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அந்த நாட்டின் உயர்வுக்கு ஓயாது உழைப்பதோடு நமது பண்பாடு, நமது மொழி, நமது சமூகத்தின் மேம்பாடு என்று வாழும் குலத்தின் மூத்த குடி நாம். உங்களை ஆறத் தழுவி அளவலாவி அன்பு பாராட்ட உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவரான திராவிட மாடல் ஆட்சியின் நாயகனாக நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். சுற்றிச்சுழலும் ஓய்வறியா சூரியன் இங்கே வந்திருக்கின்றார். பற்றால் பாசத்தால் அரவணையும் நமது இதய நாயகர் இங்கே வந்திருக்கின்றார். தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக்கிட முதலீட்டாளர்களின் முகவரி என உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைக்கும் ஆற்றல் நாயகர் அவர். அன்பின் தூதுவர் அவர். அயலக தமிழர் உறவுகளை வாழ்த்திட வந்த அயராத உழைப்பே வருக. உலக தமிழ் சொந்தங்களோடு உரையாட வந்த இதய சூரியனே வருக. சமூக நீதியை சரித்திரமாக்கிய சரித்திர நாயகரே வருக. தமிழகத்தின் நலனே தன் மூச்சென்று வாழும் தலைவரே வருக. முத்தமிழ் அறிஞராம் தலைவர் கலைஞர் வழியில் தமிழகத்தில் உள்ள தமிழர் மலர் மட்டுமல்லாமல் உலகத் தமிழர் நலனுக்காக தன் நாளொன்றுக்கு இனம் காக்க வந்த எழுச்சி நாயகரே வருக. தமிழ் மொழி ஒரு மொழி மட்டுமல்ல, அது இனத்தின் அடையாளம் என்பதை நிரூபிக்கும் வகையில் 70க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து தமிழர்கள் பங்கேற்கும் இந்த 5ஆம் ஆண்டு அயலக தினத்தின் தொடக்க விழாவினை தொடங்கி வைக்க பேரறிவு ஆற்ற இருக்கும். வரலாற்றில் படிச்சிருக்கிறோம், முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, மயிலுக்கு போர் கொடுத்தான் பேகன். ஆனால் நாம் வாழுகின்ற காலத்தில் காணுகின்ற வள்ளலாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வருக வருக என வரவேற்று அமைச்சர் பெருமக்களையும் அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாண்பு தலைமை செயலாளர் அவர்கள், அதே போன்று இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்றோம் மொரிஷியஸை சேர்ந்த இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் தர்மராஜ நாகலிங்கம் அவர்களையும், மலேசியாவைச் சேர்ந்த சட்டத்துறை இணை அமைச்சர் குலசேகரன் அவர்களையும், இலங்கையைச் சேர்ந்த தோட்டக்கலை மற்றும் சமூக உட்கமைப்புத்துறை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்களையும், மொரிஷியஸ் நாட்டைச் சேர்ந்த வெளியுறவுத்துறை இளநிலை அமைச்சர் ஹம்பிராஜன் நரசிங்கன் அவர்களையும், மலேசிய நாட்டைச் சேர்ந்த வீட்டு வசதி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சுந்தராஜ் சோம் அவர்களையும், மலேசியாவைச் சேர்ந்த மனிதவள சுகாதார மற்றும் இந்திய விவகாரத்துறை அமைச்சர் சிவநேசன் அச்சலிங்கம் அவர்களையும், நம்முடைய கயானா நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் மோசஸ் வீரசாமி நாகமுத்து அவர்களையும், அமெரிக்காவைச் சேர்ந்த மைக்ரோசாப்டுடைய துணைத் தலைவர் மேதகு பொன் ஜான் அவர்களையும், இந்த விழாவிற்கு 70க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அன்பு உள்ளங்களையும், பொது மற்றும் மறுவாழ்வுத்துறை அரசு முதன்மை செயலாளர் திருமதி ரீட்டா ஹாரிஸ் டாக்டர் IAS அவர்களையும், அயலக தமிழர் நல வாரியத்தினுடைய தலைவர் கார்த்திகே சிவசேனாபதி அவர்களையும், அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வு ஆணையர் முனைவர் மா வள்ளலார் IAS அவர்களையும், வாரிய உறுப்பினர்களே மற்றும் பல துறையைச் சார்ந்த உயர் அலுவலர்களே மற்றும் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த 5ஆம் ஆண்டு அயலக தமிழர் விழாவிற்கு உள்ள மகிழ்ந்த பேரும்போடு வருக வருக என வரவேற்று திராவிட மாடல் நாயகர் மாண்புமிகு முதலமைச்சரை வணங்கி மாண்புமிகு முதல்வர் அவர்களே வருக,
தமிழர்களின் உயர்வே உங்களுக்கு லட்சியம். உங்களின் தளராத முயற்சிக்கு தமிழ்நாடு உயர்வது நிச்சயம் நிச்சயம் என்று கூறி வருக, தலைமையேற்க வருக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். முதல்வரை பார்ப்பதும் முதல்வருடன் பேசுவதுமே பெரும் கனவு. அந்த கனவை நிறைவேற்றிய நீங்கள் எங்களுடைய எந்த கனவையும் நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நமது தேவையை நிறைவேற்றும் முதல்வர்கள் பலர், ஆசையை விருப்பத்தை நிறைவேற்றும் முதல்வர்கள் சிலர். ஆனால் உங்கள் கனவை சொல், நீ கண்ட கனவை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகிற ஒரே முதல்வர் முத்தமிழ் கலைஞரின் மகன் ஸ்டாலின் அவர்கள். இது ரொம்ப அதுபோல நான் வாழ்வது அயலகம், ஆனாலும் என்னுடைய பயிலகம் திராவிடம். என்னுடைய கனவை சொல்ல ஏது வேறிடம், உங்களை தவிர ஐயா வேறு யாரிடம்? EIU, மொனாக்கில், மெர்சர் இது போன்ற நிறைய நிறுவனங்கள் இருக்கின்றன. இந்த நிறுவனங்கள் ஒரு பட்டியலிடும், ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு பட்டியலிடும். இந்த பட்டியல் தரவுகளின் அடிப்படையிலும் புள்ளி விவரங்களின் அடிப்படையிலும் உலகத்தில் மக்கள் வாழ மிகச்சிறந்த நகரம் எது என்பதில் இவர்கள் தரவரிசைப்படுத்துவார்கள். நான் ஒவ்வொரு முறையும் இந்த பட்டியல் வெளிவரும்போது நமது இந்திய திருநாட்டின் ஏதேனும் ஒரு நகரம் இதில் இடம்பெற்று விடாதா என்று கனவு கண்டிருக்கிறேன். அந்த கனவுக்கான நனவு இன்று அரங்கேறி இருக்கிறது. அந்த பட்டியலில் வழக்கம் போல மெல்போர்ன் வரும், சிங்கப்பூர் வரும், துபாய் வரும். மகிழ்ச்சி தான், நாங்கள் வாழும் ஊர்தான், நாங்கள் வாழும் நகரம்தான் அது, மகிழ்ச்சி. ஆனாலும் என்னுடைய தாய் வீடு, தாய் நகரம் அங்கு வர வேண்டும் என்பதுதான் முதல்வரிடம் இந்த கனவை வைக்கிறேன். இன்னும் ஒரு 10 ஆண்டுகள், இன்னும் ஒரு 10 ஆண்டுகள், இந்த 10 ஆண்டுகளில் அவர்கள் வெளியிடப் போகும் அந்த பட்டியலில் நமது தமிழ்நாட்டின் நகரம் ஏதேனும் ஒன்று அந்த பட்டியலில் வர வேண்டும் என்று நான் மிக தெளிவாக கேட்கிறேன். 10 ஆண்டுகள் என்று. ஏனென்றால் தமிழகத்தின் கனவு வரம் தரும் நிரந்தர முதல்வர் நீங்கள் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். கேட்பது இந்திய திருநாட்டின் மிகச் சிறந்த மாநிலத்தின் முதல்வர் என்பதால் எதற்கு சிக்கனமாக கேட்க வேண்டும்? பெரிதினும் பெரிது கேட்கிறேன். எங்கள் அரிதினும் அரிதான முதல்வருடன் கேட்கிறேன்.
அயலக தமிழர்கள் யாவரும் உங்கள் குரலுக்கு நிழலாக நிற்போம் என்ற உறுதியுடன். நன்றி. கனவு மட்டுமில்லை, என்னுடைய பெருங்கனவு இதுதான். நான் மேயராக இருந்தப்போ முதல்ல தூய்மை பணிக்காக சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒனிக்ஸ் என்ற கம்பெனி தான் கொண்டு வந்து அதன் மூலமாக தூய்மைப்படுத்தி அதில் ஒரு பெயர் பெற்றோம். இப்போது 2வது கட்டமாக அந்த பணி தொடங்கியிருக்கிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நகரம் மட்டும் இல்லை, பல நகரங்களையும் முடிஞ்சால் தமிழ்நாட்டையே தூய்மைப்படுத்த வேண்டும் தான் எங்களுடைய கனவு. அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு நிச்சயமாக நாங்கள் பாடுபடுவோம் என்ற உறுதியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.